ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உங்களுக்கு வந்து டெய்லரிங் சம்மந்தமான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன் உங்களுக்கு நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நெக்கு வந்து மடிச்சு திருப்பது எப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து எப்படி வந்து நம்ம கட் பண்ணி தைக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் செக் பண்ணி பாருங்கள், லாஸ்ட் வீடியோவை போட்டிருக்கேன். இப்போ வந்து தச்சு வச்சுருக்க ஸ்லீவை எப்படி வந்து நம்ம ஷோல்டரோட ஜாயின் பண்ணுறது, பேக் ஃப்ரண்ட் வந்து எல்லாமே நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து கை வந்து எப்படி வந்து நம்ம தைக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்லீவ் வந்து நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதில் வந்து கொஞ்சம் நம்ம ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் தான். இந்த மாதிரி நம்ம வந்து சின்னதாக ஒரு ஃபேப்ரிக் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது இப்படி மேலேயே வச்சு ஒரு தையல் ஒன்று நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ திருப்பி நம்ம எட்ஜஸில் ஒரு தையல் ஒன்று போட்டுக்கணும் எப்போவுமே. ஸோ எட்ஜஸில் இந்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோன்னா சென்டர் பாயிண்ட்டை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம பார்த்தீங்கனாலே எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்னு நல்லா தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு துணியை ஒரே மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு நல்லா தெரியுதுங்களா? இப்போது ஃப்ரண்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுலே மெயினான விஷயம் ஃப்ரண்ட்டு பேக் எந்த பக்கம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ கரெக்டாக ஃப்ரண்ட்டோட வச்சுக்கணும், பேக்கோட வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி வச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டும் அண்ட் இந்த ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டும் ஒரே மாதிரி இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டும் அதே மாதிரி இந்த ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டும் ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு, ஸோ லைக் தட் இந்த மாதிரி வந்து கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அது என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அது அப்படியே வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்போ தான் சென்டர் கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச்சில் கரெக்டாக தையல் போட்டுட்டு வரலாம். பார்த்தீங்கன்னாலும் தெரியும், கரெக்டாக 1/4 இன்ச். இப்போ இந்த இடத்துல வர சொல்ல சென்டருக்கு கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். இப்போ இது இப்படியே கரெக்டாக இங்கே பார்த்துக்கோங்க. இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வளைச்சி கொண்டு போகணும். ஓகேவா? கிளாத்தை இந்த துணியை எடுக்கக்கூடாது. இந்த கை துணி மட்டும் லைட்டாக அப்படி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி கொண்டு போகணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ரெண்டும் ஒரே ஈவனாக இருக்குது. பேக்கும் ஃப்ரண்ட்டும் இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வளைச்சிருக்கோம். அதே மாதிரி இதுவுமே பார்த்துக்கோங்க. இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து இப்படி கோடாலாம் வரக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக ஒரே தையலாக வரணும். ஸோ அப்போ தான் நீங்கள் போட்டிருக்க தையலில் வந்து எந்த பிசுறும் இல்லாமல் அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். எந்த பக்கமும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலும் தெரியும், அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டும் பாருங்கள், நல்ல ஷேப் வந்து அழகாக நீட்டாக வந்திருக்கும். ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஷேப்பாக அழகாக நீட்டாக வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு ஃபுல்லாகவே டெய்லரிங் சம்மந்தமான எல்லா விஷயமும் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே வந்து சொல்லித்தர போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.